என் பேர் சந்துரு. நான் சென்னையில இருந்து வரேன். BMW F900R நான் ஓட்டுறேன். நான் வந்து ரெயின்போ பில்டர்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஸோ BMWல அட்வென்ச்சர் பைக்ஸ் இருக்கு, சூப்பர் ஸ்போர்ட் இருக்கு, நேக்கட் இருக்கு. நீங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த நேக்கட் மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு ரீசன் என்ன? ஆக்சுவலா என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த பைக் கிடையாது. நான் வந்து ஹார்லி டேவிட்சன் ஸ்ட்ரீட் ராட் வச்சிருந்தேன். சரி, அப்கிரேட் பண்றதுக்கு பிளான் பண்ணும்போது சாய்ஸஸ் ஆஃப் பைக்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது Z900R வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ மெனி பீப்புள் அதை வந்து ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால ஐ காட் அ சஜஷன், இந்த மாதிரி இந்த ஒரு F900R இருக்கு, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. மெயினா ரீசன் வந்து நான் இதை எடுத்தது என்னன்னா, பில்லியன் ரைட் ஈஸியா உட்காரலாம், ஃபேமிலியோட போகலாம் அண்ட் டெய்லி கமிட் பண்ணலாம், ஹீட் சுத்தமா கிடையாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஐ சோஸ் திஸ் பைக். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து அட்வென்ச்சர் பைக்லேயே அதிகமாக தான் இருக்கும். நேக்கட் பைக்ஸ் எல்லாம் இப்போ வந்து நிறைய பேர் வாங்குறதே கம்மி பண்ணிட்டாங்க. பெரிய பைக்ஸ்ன்னு போனாவே வந்து ஒன்று சூப்பர் ஸ்போர்ட்னு ரொம்ப பெருசாக போயிடுறாங்க, இல்லை அட்வென்ச்சர் பைக்ஸ் போயிடுறாங்க. நீங்க ஏன் ஒரு நேக்கட் பைக் வாங்கணும்னு நினைச்சீங்க? இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் ஆப்ஷன் தான். ஓகே. நேக்கட் பைக் வந்து என்னன்னா ஸ்போர்ட்டி லுக் இருக்கும். ஓகே. கொஞ்சம் ஹேண்டில் பார் ஷார்ட் ஹேண்டா இருக்கும். இப்போ சின்ன வயசுல நம்ம ஓட்டும் போது லாங்கா ஹேண்டில் பார் இருக்கும், ஷார்ட் ஹேண்டில் பார் வச்சுக்கணும் ஆசைப்படுவோம். ஆமா ஆமா. ஸோ எனக்கு அந்த மாதிரியான ஷார்ட் ஹேண்டில் பார் அட்வென்ச்சர்ஸ் பைக்லாம் லிட்டில் பிட் ஹைட்டா இருக்கும். ஸோ எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடையாது. ஸோ ஐ தாட் ஆஃப் இந்த பைக் வந்து லிட்டில் பிட் இதுவும் கொஞ்சம் ஹைட் தான், பட் ஆனால் ஐ மேனேஜ் டு பழக இட் வாஸ் ஆசம் எனக்கு. ஸோ மெயின்லி அதெல்லாம் இந்த பைக் சூஸ் பண்ணேன். ஸோ நீங்க எங்கெல்லாம் ரைட்ஸ் போயிருக்கீங்க இந்த மோட்டார் சைக்கிள்ல? ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு 390 இது சூப்பர் பைக்னு பார்த்தோன்னா ஹார்லி டேவிட்சன் வச்சிருந்தேன். அப்போ பெருசாக ரைட்ஸ் எதுவும் போல. அதுக்கு முன்னாடி 390 ஃப்ரெண்ட்ஸோட வால்பாறை, சாலக்குடி அந்த மாதிரிலாம் ரைட்ஸ் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸோட. ஆஃப்டர் திஸ் இந்த பைக் வாங்கினதுலேருந்து ஒரு குரூப்ல வாங்கினேன் நான். ஸோ ஒரு பீஸ்ட் ரைடர்ஸ்னு ஒரு கிளப் மூலயமா ரெகுலரா ரைட்ஸ் போயிட்டு இருக்கேன் நான். இதில் நீங்க ஸ்மாலர் சிசி மோட்டார் சைக்கிள்ஸ், அதாவது 400cc இல்லை 500cc மோட்டார் சைக்கிள்ஸே ஒரு டீசென்டான ஸ்பீடும் ஒரு ப்ராப்பரான ரைடிங் குவாலிட்டி எல்லாம் இருக்கு. இருந்தும் ஹையர் சிசி மோட்டார் சைக்கிள்ஸ்க்கு போகணும்னு ஏன் தோணுது? என்னோட பைக்கோட செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 150cc வச்சிருந்தேன். ஸோ 150cc வச்சுட்டு இருக்கும்போது ஒரு வைப் இருக்கும். அது ஒரு நம்ம ரைடிங் பண்ணும்போது ஒரு ஆல்மோஸ்ட் R15 வச்சுட்டு இருக்கும்போது ஒரு 130 அந்த மாதிரி ரேஞ்சில் நான் டச் பண்ணியிருக்கிறேன். ஆஃப்டர் 390 வாங்கினேன் நான். 390ல இருக்கும்போது அரௌண்ட் 150 160 போகும், பட் ஆனால் வைப்ரேட் ஆகும், கண்ட்ரோலும் இருக்காது வண்டியில். அதுக்கப்புறம் ஹார்லி டேவிட்சன் அண்ட் அது வந்து ஓவர் ஹீட். இந்த வண்டி வாங்கும் போது என்னாச்சுன்னா அரௌண்ட் 170 180 போகும்போது கூட இட்ஸ் சாலிட் வெஹிக்கல் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் அப்கிரேடேஷன். ஸ்டில் ஐ ஹேவ் 390 என்கிட்ட இருக்கு இன்னும். அதை நான் ட்ரீம் அந்த பைக்காக வச்சிருக்கேன் நம்ம. பட் இட் இஸ் அ ஃபேவரட் ஒன் எனக்கு. இந்த மாதிரி பெரிய பைக்ஸ் வாங்குறப்ப அதோடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு எவ்வளோ செலவாகுது? டெஃபினெட்லி அதிகமாக தான் இருக்கும், கம்மிலாம் சொல்லவே முடியாது. ஜஸ்ட் ஒரு டயர் 2 டயர் மாற்றணும் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் 30K கிட்ட வந்துடும். சின்ன சின்ன பொருள் எது போனாலுமே இட்ஸ் அ பிட் காஸ்ட்லி தான். உங்களுக்கு இந்த பைக்ல இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த பைக்ல மறக்க முடியாத ஒரு ட்ரிப்னா அது எதை சொல்வீங்க? எனக்கு இந்த ட்ரிப்னு பார்த்தா மாஞ்சூர் இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ட்ரிப். இது காந்தலூர், இதில் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சின்ன சின்ன அப்கிரேடேஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்கிரேட் ஆக இட்ஸ் கெட்டிங் மோர் பெட்டர் அப்படின்ற மாதிரி. ஓகே. சூப்பர் பைக்ஸ்ல இந்த பெரிய பைக் கம்யூனிட்டி வந்து இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லாவே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நான் காலேஜ் படிக்கும் போதோ, நான் வந்து ஆஃப்டர் காலேஜ் கூட சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கிறதே தெரியாது. யாரை தேடுவோம், ஃப்ரெண்ட்ஸை தேடுவோம், ஒரு குரூப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம இப்ப பாருங்க கிளப்ஸ் அதே, லாட்ஸ் ஆஃப் கிளப்ஸ் அதே. இந்த மாதிரி ஒரு கிளப் கிடைக்கிறதுக்கு நம்ம we are blessed அப்படின்னு தான் சொல்லணும். BMW அப்படின்னு வர்றப்ப வந்து அதோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க. மோட்டார் சைக்கிள்ஸும் அதிகமாகவே சேல் ஆகுது. உங்களுடைய ஃபீட்பேக் என்ன BMW பத்தி? பிராண்ட் சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். BMWனா எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருது. ஸோ அடுத்து நீங்க ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து அப்கிரேட் பண்றதா இருந்தா எந்த மோட்டார் சைக்கிள் அப்கிரேட் பண்ணுங்க? இல்லை அப்கிரேட்ல இந்த வண்டி இருக்கும் எப்படி இருந்தாலும். இன்னொரு வண்டி வாங்கணும்னா நான் ட்ரை ஸ்கிராம்பிளர், டுக்காட்டி ஸ்கிராம்பிளர் டெசர்ட் ஸ்டார்ம் அதை ட்ரை பண்ணலாம். கம்ப்ளீட்டா வேற ஒரு செக்மெண்டா இருக்கு. எக்ஸாக்ட்லி அந்த ஒரு த்ரில்லுக்காண்டி தான். ஓகே. ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு நல்லா ஒரு ஸ்பீடா போறதுக்கோ இல்லை ஆஃப் ரோட்லாம் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி அது மாதிரி அந்த மாதிரியான ஒரு இதுதான்.